ரொம்ப வருத்தம் தாங்க. முக்கியமா எல்லா விமென்ஸ் மேலேயும் வருத்தத்துக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழியா இருக்கிறோம். ஐயோ, வலி வேதனை இல்லைங்க, அதோட பாத்தா இருக்கிறோம். அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த பாத் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதுலயும் இந்த ஜெனரேஷன்ஸோட டைமிங், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால நடக்குது? விடிஞ்சா வேலை செய்யணும், இருட்டானா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த ரெஸ்ட் எடுக்காம இருட்டான பிறகு வேலை செய்யறது, இந்த அதுலயும் இந்த சின்ன பசங்க பண்ற சேட்டை இருக்குல்ல, சாதாரணது இல்லைங்க. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் எதுக்கு ஸ்கிரீன் டைம் லாங் பண்றீங்க? அங்க அந்த டைம் 9ல இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியா சுரக்கிறதே கிடையாது. சிக்னல்ஸ் கரெக்டா பாஸ் ஆகிறதே கிடையாது. முக்கியமா தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் இது எப்ப நடக்குது? எப்படி நடக்குது? தைராய்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாண்ட் ஆர்கன் எவ்வளவு வேலை பண்ணுது? உடம்போட மெட்டபாலிசம், டெம்பரேச்சர், ஃபுல் பாடி சிஸ்டத்தை என்னென்ன வேலை எப்பப்ப கரெக்டா செய்யணுங்கிற சிக்னல்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கு. முக்கியமா T3 T4 செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிட்டே இருக்கு. இதுக்கு சிக்னல்ஸ் மூளையில இருந்து தான் பிட்யூட்டரி கிளாண்ட் அனுப்புது. TSH ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸை அனுப்பிச்சிட்டே இருக்கு. ஏய், கரெக்டா இந்த சிக்னல்ஸ் அனுப்பு, இந்த வேலை இங்க நடக்கணும், இந்த வேலை இங்க நடக்கணும். இந்த டைம்க்கு வேலை நடக்கணும்னா டைம் இயற்கைக்கு மாறா நம்ம வேலையை செய்யக்கூடாது. இயற்கைக்கு மாற ஒரு சிம்பிள் வேலை தாங்க. காலையில நேரத்துல எந்திரிச்சு நம்ம சில உடற்பயிற்சி மூலியமா உடம்ப நல்லா பாத்துக்கலாம். ஈஸியா அந்த சேனல்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நைட்டு ரொம்ப லேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா தூங்குங்க. அப்பதான் நைட்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன் நம்மளை காம் படுத்தும், தூக்கமும் நல்லா வரும். இதை பேலன்ஸ் பண்ணி லைஃப் ஸ்டைலை ஹேண்டில் பண்ணுங்க. தைராய்டையும் ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் குறைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த சின்ன குழந்தை கிடையாது, நம்ம ஆஸ் அ ஜீன் டிரான்ஸ்ஃபரா இருக்கிற நம்ம தான் காரணமா இருப்போம். கரெக்டா? நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்தினா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைலும் மாற ஆரம்பிக்குது. நிறைய ஃபார் டயபெட்டிக், குழந்தையிலேயே டைப் 1 டயபெட்டிக் எல்லாம் வர்றதுக்கான காரணம். ப்ளீஸ், தே ஷுட் நாட் சஃபர். நம்ம மிஸ்டேக்ஸ், நம்ம சொசைட்டி பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால குழந்தைங்களோட லைஃப், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகணுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரியவங்களா இருந்து நம்ம தான் வழி நடத்தணும். The path has to be chosen by us. பழக்கங்கிறது இன்பில்ட்டாவே வரணும். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. யோகா இஸ் அ ஓவரால் வெல்பீயிங், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலாக மாற்றலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு 5 ஆசனம் ட்ரை பண்ணலாம். தைராய்டு இருக்கிறவங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தைராய்டோட சிம்டம்ஸ், இந்த நம்மளுக்கு அன்வான்ட் சிம்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம். பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். வர்சன் பண்ணாம பார்த்துப்போம். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. ஃபர்ஸ்ட் உஜாய் பிராணாயாம். உஜாய் ஓஷன் பிரெத் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த உஜாய் பிராணாயாம்ல பிரீத் பண்ணுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உஜயா, ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் காம் டவுன் பண்ணுவோம். எல்லா சிஸ்டத்தையும் காம் டவுன் பண்ணுவோம். நிமிர்ந்து உட்காந்துட்டு கைய, இந்த உள்ளங்கைய மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. தொண்டை குழியில இந்த அப்பர் சைடு இருக்கு இல்லைங்களா, கவனிக்கணும். மூச்சு எடுக்கும் போது அந்த மூச்சு தொண்டைய டச் பண்ணி போகணும். மூச்சை விடும் போதும் தொண்டையை டச் பண்ணி வெளியே வரணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? சொல்லுங்க. இங்க ஒரு சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது இல்லையா? இங்கதான் பிரீதிங் டிராவல் ஆகணும். வாயை மூடிட்டு மூக்கு வழியா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஒரு 10 பிரீதிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. டீப் இன்ஹேல் 5 செகண்ட்ஸ். எக்ஸேல் 5 செகண்ட்ஸ். இன்ஹேல், எக்ஸேல். இந்த சத்தம் கேக்குதா? குட். இன்ஹேல். ஓஷன் சவுண்ட் உள்ள கேக்கும். இன்னும் நல்லா கேட்கணும், காது அடைச்சிட்டு கூட ட்ரை பண்ணுங்க. எக்ஸேல். இது டைரக்டா உங்க த்ரோட் ஏரியால ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். இந்த நர்வ்ஸ்க்கு எல்லாம் ஒரு காம்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நம்ம பிரெயின்ல ஒரு காம் நர்வ் வந்து எக்ஸிட் ஆகுது, வேகஸ் நர்வ். இது ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள டிராவல் ஆகுது. இங்க இருக்கிற அன்வான்ட் வேஸ்ட் டு ட்ரெயின் பண்றதுக்கு இந்த வேகஸ் நர்வ் தான் ரொம்ப முக்கியம். So very important to trigger all the channels. Ujjayi pranayam handles beautifully. 10 round முடிச்சாச்சா?
இல்லையா? பண்ணுங்க, டோன்ட் கிவ் அப். உஜ்ஜை பிராணாயம் பண்ணிட்டே இருங்க. ஆசனாலையும் நம்ம உஜ்ஜை பிராணாயம் ஆட் பண்ண போறோம். உஜ்ஜை பிராணாயம் மட்டும்தான் ஒவ்வொரு ஆசனங்கள், ஒவ்வொரு நிலைகள் பயிற்சியிலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சூப்பர் பிராணாயம், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிரெக்னன்சி டைம்ல நிறைய பேத்துக்கு பிரெக்னன்சி டைம்லயும் தைராய்டு இருக்கு இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்லா ஹேண்டில் பண்ணலாம். சிம்டம்ஸை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஆசனால யோகா ஆசனா. யோகாங்கிறது நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அதுல ஒரு துளி தான் இந்த ஆசனம். ஆசனம் பண்றது மூலியமா உடம்பு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஸ்டெபிலைஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுலயும் முக்கியமா தைராய்டுக்கு இந்த உஷ்ட்ராசனா. முட்டி போட்டுக்கிறீங்க, டோவை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்க, பாதம் நல்லா அழுத்தமா வைங்க, நல்லா நிமிர்ந்துங்க. இப்ப மூச்சு எடுத்துட்டே கைகளை தோள்பட்டை அளவுக்கு நீட்டி வச்சுக்கோங்க. பிகினர் லெவலா இருந்தா இடுப்புக்கு கை கொடுத்து ஆர்ச் பண்ணுங்க. கழுத்து நல்லா நீண்டு இருக்கணும். ஸோ ஆசனம் ஒரு 20 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 20-30 செகண்ட்ஸ்ல இருந்து நீங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈஸியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆசனம் நீங்க பண்றீங்கன்னா 1 மினிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். மெதுவா கையை கீழே பிளேஸ் பண்ணிட்டு வயிற்று நல்லா முன்னாடி தள்ளி தலை தொங்க விடுங்க. கண்ணை மூடி இல்லைன்னா கண்ணை திறந்தோ இந்த ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம் முழுக்க விஷுதி சக்ரா, தைராய்டு இருக்கிற ஏரியால பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கட்டும். அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு எடுத்து விடுங்க. நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம், நல்லா மூச்சு எடுத்து விடலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே சஷாங்காசனா பேக்வர்ட் பெண்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால ஒரு கவுண்டர் போஸா ஃபார்வர்ட் பெண்டிங். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. உஷ்ட்ராசன் விஷுதி சக்கராவை ஓப்பன் பண்ணுது. விஷுதி சக்கரா இருக்கிற ஏரியா தான் தைராய்டு. ஸோ டென்ஷன் இல்லாமல் ஹேண்டில் பண்ணும். ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியலன்னா டைம் கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளடைவில் இந்த மாதிரி ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும். ஒரே நிலை தானே, ஒரு டைம் பண்ணால் போதுங்க, ஆனால் எஃபெக்டிவாக பண்ணணும். லெட்ஸ் லை டவுன். இது நல்ல ப்ராக்டிஸ், யார் வேணா பண்ணலாம். இந்த சேத்து பந்தாசனா இருக்கு இல்லைங்களா, நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இந்த தைராய்டு, இதுக்கு பிளட் ஸ்ட்ரீமிங் ஆகிறதுக்கு இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா பெரிய பாத்து, இதில் ரத்தம் சர்க்குலேஷன்ஸும் ஜாஸ்தி, ஃபுல் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம தொண்டை குழிக்கு ட்ரிகர் பண்ண போகிறோம். கால் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. கணுக்கால் இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு தோள்பட்டை அளவுக்கு காலை பிரிச்சு வைங்க. மூச்சு எடுத்துட்டு இடுப்பை முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. இப்போ வேணா ஒரு பில்லர் சப்போர்ட் வைக்கலாமா? கையை பில்லர் மாதிரி யூஸ் பண்ணி இடுப்புக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கலாம். நெஞ்சு பாருங்க, உங்க தாடையை டச் பண்ற அளவுக்கு கொண்டு போங்க. இப்போ தைராய்டு ஏரியா இருக்கிற அந்த கழுத்து சுருங்குது. உங்க இடுப்பு வயிறு பகுதியில் இருக்கிற ரத்தம் எல்லாம் நெஞ்சுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா பாய ஆரம்பிக்குது. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. உஜ்ஜை பிராணாயம், கொரட்டை சவுண்ட் வர மாதிரி நான் சொல்றேன். இந்த கொரட்டை வரக்கூடாதுங்க, ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரணும். வயிறு நல்லா உள்ள எடுத்து நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. பிரீத். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆசன நிலையிலேருந்து ஒரு ஓய்வு நிலை, சவாசன நிலை. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ இதனால கழுத்து மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது, இங்கே வலி வந்துருச்சுன்னா நெக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக் ஷோல்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்துறதுனால we have to strengthen. ஸோ கழுத்துக்கான லூசனிங்ஸ் பண்ணிட்டு கழுத்துக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். இந்த ஆசனம் ரொம்ப நாள் கழுத்துலையும் ஷோல்டர்லையும் நிற்கிறனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லூசன் யுவர் நெக். மூச்சு எடுத்து விடலாம். காலையில் எந்திரிச்சு பண்ணும்போது இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜாயிண்ட் லூசனிங், மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பாதி சர்வாங்காசன் ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் முடியலன்னா விபரீத கரணி அளவுக்காவது ஹோல்ட் பண்ணுங்க. கால் நல்லா சேர்த்து வச்சுக்கிறீங்க. கை பக்கவாட்டில், உள்ளங்கை கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ முடிஞ்சா கால்களை மடக்காம எடுக்க பாருங்க. இப்படி
அப்படியே புஷ் பண்ணி இடுப்புக்கு சப்போர்ட் கொடுங்க. இது முடியல அப்படின்னா காலை மடக்கி இடுப்பை தூக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கால்களை மேலே உயர்த்துங்க. பாதி அளவுக்கு நின்னாங்க கூட போதும் தாங்க. கழுத்துக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன். முழுசாக நின்னீங்கன்னா சர்வாங்காசனா. ஸோ பிகினராக தான் இருக்கணும், அதனால் நம்ம பாதி நின்றுடலாம். வயிறு நல்லா உள்ள எடுத்து ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டுக்குமே சர்வாங்காசன் நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. ஏன்னா நம்ம ஆர்கன்ஸை டைரக்டாக ஹிட் பண்ணுறோம். இதுலேயே கண்டினியூ டு ஹலாசனா. பொறுமையாக காலை பின்னாடி வைக்க ட்ரை பண்ணுங்க. முடியலனாலும் பரவாயில்ல, சர்வாங்காசன்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஹலாசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கழுத்து ஒரு வேளை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் நெக் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். ஷார்ட்ஸில் நாங்கள் இந்த ஹலாசன் போட்டிருப்போம் தைராய்டுக்காக. அதை மட்டும் பண்ணிட்டு கழுத்து சுளுக்கிருச்சு, அது சுளுக்கிருச்சு, இது சுளுக்கிருச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? ஒரு பயிற்சியில் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு ஒரே மாத்திரையில் உடம்பு சரியாயிரும் இல்லைங்களா? மாத்திரைனால உடம்பு சரியாயிருது இல்லைங்க. உடம்பு சரியாக்குறதுக்கு நம்ம செய்கிற வேலைகள் தான், நம்ம செய்கிற பயிற்சிகள் தான், லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். பாருங்க, நான் எவ்வளோ நேரம் நிற்கிறேன். கழுத்து அதுக்கான வலு இருக்கிறனால தான் நிற்கிறேன். அப்போ கழுத்து மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் தான், நெக் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த ஏரியாவை லூசன் பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் வித் 5 seconds அண்ட் தென் கண்டினியூ. ஒரே நாளில் வந்துடாது, ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணுங்க. ஒரு வேளை சுளுக்கிடுச்சுனாலும் மெயினாக இந்த மாதிரி சவாசன் படுத்துட்டு இங்கே ஈஸி பண்ணுங்க. கொஞ்சம் மறுபடியும் ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ பயந்துராதீங்க. நோ, டோன்ட் கெட் ஃபியர், கீப் ப்ராக்டிசிங். இதெல்லாம் நம்ம இப்போ ஸ்குவீஸ் பண்ணியிருக்கோம், இதை ரிவர்ஸ் பண்ணும். சரள மத்ஸ்யாசன் பண்ணுவோம். ஃபிஷ் பொசிஷன், காலை நல்லா நீட்டி வைங்க. இந்த மாதிரி எல்போ சப்போர்ட் கொடுத்து உங்கள் உடம்ப மேலே கொஞ்சம் தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு தலையை தொங்க விடுங்க. இப்போ உங்களுடைய உச்சி இருக்கு இல்லையா, தரையில் பிளேஸ் பண்ணி நல்ல ஒரு பேக் ஆர்ச் கொடுங்க. நெஞ்சை நல்லா நிமிர்த்தி கைகளை ரிலீஸ் பண்ணி தொடப்பகுதியில் வைங்க. இதுதான் மத்ஸ்யாசன். இது பத்மாசன் பொசிஷன்லேயும் போடலாம், அது முழு மத்ஸ்யாசன். பத்மாசன் போட முடியாதவங்களுக்கு சரள மத்ஸ்யாசன் ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த கழுத்து விரிஞ்சிருக்கு இல்லையா, குட் ஃபார் திஸ் கிளாண்ட். நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுலேயே நல்லா மூச்சு எடுத்து விடும்போது ரெண்டுமே நடக்கும், ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன். பிரீத் ஈஸி. 20 செகண்ட் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 நாள்ல 20, 30 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. பிரீத், ரிலாக்ஸ். சவாசன நிலை, கண்ணை மூடி ஓய்வு. ஆசனம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இங்க வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஓய்வு எடுத்து அந்த வலியெல்லாம் சரி பண்ணிடணும். ஈஸி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமாப். இனிஷியலா நீங்க பண்ணும்போது ஒரு சில வலிகள் இருக்கத்தான் செய்யும், ஸ்ப்ரெயின் நடக்கத்தான் செய்யும். நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஒரு நாளோடைய கம்ப்ளீட்னஸை கவனிக்கணும். நல்லா தண்ணி குடிச்சிங்களா, ஹெல்தியா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, ஆக்டிவா வேலை பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு மாற்றத்தை உருவாக்கிட்டே இருங்க. ஒரு தனி மனிதனோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம மனசு, நம்ம உடம்பு, ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியமா இருந்தால்தான் ஆரோக்கியமான சிந்தனை, ஹெல்தி தாட்ஸும் வரும். இப்போ நம்ம டயர்டாவே இருக்கு, யோசிச்சு பாருங்க, தாட் நம்மளால எதுவுமே முடியலங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்துட்டே இருக்கும். அதுலேயும் தைராய்டு இருக்கிறவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டு, ஆங்ஸைட்டி ஸ்டேட்டு மாறி சைக்கலாஜிக்கலாகவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ், இது ஹெல்தி சொசைட்டிக்கு ஒரு வழியா கிடையவே கிடையாது. ஹெல்தி சொசைட்டிக்கு ஒரே வழி ஹெல்தியாக இருக்கிறது தான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரே வழி சந்தோஷமாக இருக்கிறது தான். படித்தா சந்தோஷமாக இருப்பேன், கார் வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன், பைக்கு வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன்னா அந்த பொருளுக்காக நம்ம சந்தோஷத்தை நம்ம பணைய வைக்கிறோம். சந்தோஷமாக இருங்க, வந்தாலும் வரலேனாலும் ஹாப்பினஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அதே மாதிரி ஹெல்த் இஸ் த ஒன்லி ஆஸ்பெக்ட் டு பி ஹெல்தி. பிராக்டிஸ், இயற்கையோட ஒன்றி சில பயிற்சிகள் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எளிமையான வாழ்க்கை வாழுங்க. இந்த உலக இன்பத்துக்கு அப்படியே அடிமை ஆயிராதீங்க. ஈஸி பண்ணிட்டே வாங்க. உஜய் பிராணாயம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் 5 பிரீதிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்தோன்னே 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணுவோம். சத்தம் கேக்குதா? ஓஷன் பிரீதிங். நான் பண்ற சத்தம் இல்லைங்க, உங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்கணும். கண்டினியூ பண்ணிக்கோங்க. டோன்ட் ஸ்டாப். நல்லா மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. நான் இதோட அப்படியே அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ போடணும்ல,
உங்களோட நன்மை தான் எங்களோட நன்மையும். யோகாட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஃபாலோ எல்லாம் வேணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபாலோ பண்றது, ஷேர் பண்றது நல்லதுதான். நீங்க நல்லது பண்ணாமையா இருக்க போறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே நல்லது பண்ணுங்க. நம்ம பண்றத 4 பேர் பார்க்காமையா இருக்க போறாங்க. அப்ப கேட்பாங்க, எதனால எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க சொல்லுங்க. ப்ராக்டிஸ் தாங்க. என் மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துறது இந்த யோகா பயிற்சி பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க, வேற எதுவும் தேவையில்லைங்க. லெட்ஸ் டூ இட்.